பசிபிக் பெருங்கடலூர் பம்பு நிறைந்த புல்கம் குமார் அவர்களே, இப்படியெல்லாம் பேசி இந்த படத்துக்கான ஒரு பூஸ்டை கிரியேட் பண்ணி இந்த படம் வந்து வெற்றி அடைஞ்சா என் நண்பன் மகன் என்பதற்காக அல்ல, அல்லது எனக்கு அந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்தாருக்காக இல்லை, உமாபதிங்கிற ஒரு டைரக்டரோட முழு விதமான ஒரு மேனேஜ்மெண்ட், ஒரு சினிமாவை ஒரு திரைக்கதையை ட்ரீட்மெண்ட்டு மேனேஜ்மெண்ட்டு எல்லாத்துலேயும் வந்து ஒரு பக்குவப்பட்ட ஒரு பையன் வந்து இந்த படத்தில் டைரக்டர் ஆகியிருக்காரு அப்படிங்கிற வாய்ப்பை அதை புரிஞ்சுக்கிட்டு அப்பனா இல்லாமல் மகனையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு இந்த வாய்ப்பை அந்த பையனை கொடுத்ததுக்கும் கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்ட தம்பி உமாபதிக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் படம் பார்க்கும்போது நான் சொல்கிற அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க. புதிய இயக்குநர்கள் வரும்போது அதிகமாக தட்டி கொடுத்து நல்ல வரவேற்பு கொடுக்குற ஊடகவாதிகள் நிச்சயமாக இந்த படத்தில் அவர் இந்த கதாபாத்திரங்களை கையாண்டிருக்க விதத்தை பார்த்து நிச்சயமாக நீங்கள் விரும்புவீங்கன்ற பெரும் நம்பிக்கை. படத்தில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன், ஒரு டான்ஸ் ஆடியிருக்கேன், ஒரு ஃபைட் பண்ணியிருக்கேன். என்ன ஃபைட் வச்ச ஃபைட் மாஸ்டருக்கு பாட்டு பாட வச்ச தம்பி சிவாவுக்கு மியூசிக் டைரக்டர்னு வரல 5 பேர் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஃபைட் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர், மியூசிக் டைரக்டருக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நான் எம்எஸ் பாஸ்கர், ராமையா சார் 3 பேருமே வந்து எல்லா கதாபாத்திரத்துக்கும் இந்த வயசில் பொருந்தக்கூடியவங்க. ஸோ எங்களுக்குள்ளே வந்து போட்டி பொறாமையெல்லாம் தாண்டி அந்த வயசுலாம் தாண்டி வந்ததுனால இப்போ வந்து தகப்பைங்களா தாத்தைங்களா ஆனதுக்கப்புறம் காலம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாடங்கள் நடத்தும். இந்த எமோஷனல் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அந்த ஒரு மனநிலையில் இருக்கும்போது நம்ம தனித்தனியாக நடிச்சுட்டு இருக்கிற இல்லை காம்பினேஷன் இல்லை ஒன்றா இருந்தால் இப்படி இருக்கும்போது அதை கதை வசன திரைக்கதையில் வந்து உமாவதி என்ன கூட கதை வசனமாக எழுதி தம்பி தலைமையில் கம்பம் ஷூட்டிங் T ஷூட்டிங்கில் ராமையா வந்து ஒரு லைன் மாதிரி சொன்னாப்படி இந்த மாதிரின்னு. அப்போ வந்து இந்த படம் இப்படி ஒரு வடிவம் எடுக்குன்னு எனக்கு கற்பனை பண்ண தெரியல. ஆனால் ஐயா ரொம்ப நல்ல ஒரு வடிவமைப்பு, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. இன்டர்வியூ கேட்குறவங்கலாம் அந்த மாதிரி இருக்கே, இந்த மாதிரி இருக்கே, இப்படி இருக்கே, அப்படி இருக்கேன்னு ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் ஒன்று இருக்குது. எங்களை பொறுத்த மட்டும் அது எப்படி இருக்குன்னு எப்படி வேணாலும் கற்பனை பண்ணிக்கலாம். படம் ஓடணும். அந்த படம் வெற்றி படமாக இருந்தால் எனக்கு ரொம்ப 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 நன்றி. ஒரு டெக்னீஷியன் ஹீரோ ஆகும்போது இந்த மாதிரி ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை வரும்போது அதை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மனவலி வேணும். அந்த மனவலிமை சுத்தமாக இல்லாமல் அந்த சேரில் முழுசாக உட்காராமல் அப்படி தள்ளி உட்காந்துருக்காரு. நல்லா உட்காருங்க பிரதர், உங்களுக்கு தானே எல்லாம் பண்ணுறாங்க, நல்லா உட்காருங்க. கிடைக்கிற எந்த கதாபாத்திரம் அப்படி ஃபயராக இன்னைக்கு இருக்கிற கேரக்டர் ஆர்டிஸ்டில், உமன் கேரக்டர் ஆர்டிஸ்டில் பேர் சொல்கிறதுக்கு ரொம்ப குறைந்தபட்ச ஆளுகள் தான் இருக்காங்க. அந்த வாய்ப்புகளை வந்து திரைக்கதை ஆசிரியர்களோ இயக்குநர்களோ கொடுக்குறதில்ல. ஆனால் கிடைக்கிற எந்த வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்தக்கூடிய திறமைசாலி மட்டும் இல்லை, அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட போனவங்களுக்கு தெரியும் அவங்க எவ்வளோ தூரம் என்டர்பிரைசிங் பர்சனாலிட்டி. திருமதி விஜய் சந்திரசேகர் அவர்களே, அன்புக்குரிய அம்மா இந்திரஜா, நீ ஒரு எமோஷனலான கமிட்மெண்ட்டு, நல்லா நடிக்கிற, வாழ்த்துக்கள் அம்மா. படத்தோட கதாநாயகி ஸ்ரீதா, அப்புறம் எல்லாருக்கும் என்னுடைய காவா சுந்தரேஷன். அவர் சாரஸ் பேர் சொல்லனா கோச்சுக்கிறாரு ஐயா, அவர் ஒரு பத்திரிகையாளர் நடிச்சிருக்காரு. ஸோ அந்த படத்தை பற்றி வெற்றி விழாவில் நிறையா பேசணும். நிறையா கேள்விகள் வந்து இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் வந்திருக்கு. அந்த கேள்விகள் இன்னும் வெடிச்சா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அது அப்படியெல்லாம் போச்சுன்னா தான் இந்த எலெக்ஷன் டைமில் அந்த படம் வெற்றி படமாக இருக்குன்னு அந்த தேட்டரில் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு உருவாக்குற ஒரு சுயநலத்தோடு இந்த படம் வெற்றி பெற வேண்டும் மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்கிறேன். ரவி சார், உங்களுக்கு மீண்டும் நன்றி. உமா, நீ உன்னுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு என்றது நான் கருதுகிறேன். அதை வந்து தமிழ்நாடு 10ஆம் தேதி மேலே சொல்லும். என்னுடைய வாழ்த்துக்கள் தம்பி, நன்றி, வணக்கம். 2026 தங்க நட்சத்திரம் இந்த திரைப்படத்தில் உங்க கதாபாத்திரம் நிஜ வாழ்க்கையில எந்த அரசியல்வாதியை பாக்குற மாதிரி இருக்கும்னு கேட்கிறேன். எல்லா அரசியல்வாதியும் கலந்துருப்பாங்க. மிக்சர் தான் ஒரு பர்டிகுலரா வச்சோம்னா என்டர்டைன்மெண்ட். மிக்சர்னு நீங்க என்ன கேட்க கலந்த கலவரே மிக்சர்னு வேற எங்கேயும் போயிடாதப்பா. ஓ, என்னையா பதார்த்த பேரே சொல்ல விட மாட்டேங்க. தொண்டர்கள் இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க. கேளுங்க. 2026 எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தொண்டர்கள். நல்லா இருக்கும், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும், நல்லா இருக்கும். அரசியல் ரீதியா கேட்கிறாங்க. அரசியல் ரீதியாக தான் சொல்றேன், நல்லா இருக்கும். கெட்டதே கிடையாது, நாமெல்லாம் பேர் வச்சுட்டா தானே கெட்டதுன்னு. என்னன்னா எல்லாமே நல்லதான தம்பி. 2026 மிகவும் வளமா நலமா இருக்கும். முழு அரசியல்வாதியா மாறி இருக்கிற உங்களை பார்க்கறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். நன்றி நன்றி நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.